சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். திருவாரூர் மாவட்டம் ஆலத்தம்பாடியில் 20 சவரன் நகைகள் மற்றும் 1 கிலோ வெள்ளி பொருட்களோடு கிடந்த பையை மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. அதே நேரத்தில் தொலைந்து போன நகைகள் கிடைத்தவுடன் அதன் உரிமையாளர் கண்ணீர் விட்டு கதறி எழுத காட்சியும் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை நம்ம முதல்ல பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்கலாம். சதீஷ் முருகன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சதீஷ் முருகன். சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரியை சேர்ந்த தம்பதி திருவாரூர் பகுதியில தவறவிட்ட 20 சவரன் நகை மற்றும் தங்க நகை மற்றும் 1 கிலோ வெள்ளி பொருட்களை தூய்மை பணியாளர் கண்டெடுத்து நகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் சேர்ந்து அந்த உரிய உரிமையாளரிடம் ஒப்படைத்த காட்சி என்பது இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. அதற்கான காட்சியில தான் நாம் பார்த்தோம். திருவாரூர் மாவட்டம் ஆலத்தம்பாடியை சேர்ந்த தனது உறவினர் வீட்டிற்கு செல்வதற்காக கூடுவாஞ்சேரியை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது மனைவி முத்துலட்சுமி, அதே போன்று அவரது மகள் அக்ஷயாதேவி ஆகியோர் இன்றைய தினம் அந்த திருவாரூர் பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்த திருவாரூர் நகர பகுதிக்குட்பட்ட விருப்பாச்சி தெருவில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கிவிட்டு அங்கிருந்து ஆட்டோ மூலமாக திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளனர். அதாவது ராதாகிருஷ்ணனுடைய மகள் அக்ஷயாதேவிக்கு மார்ச் மாதம் திருமணம் நடைபெற உள்ள நிலையில் அதே பகுதியில், அதாவது திருத்துறைப்பூண்டியில கல்யாணம் நடத்துவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்த நிலையில உறவினரிடம் அந்த திருமணத்திற்காக சேர்த்து வைத்த 20 சவரன் நகை 1 கிலோ வெள்ளி பொருட்களை உறவினரிடம் கொடுக்கலாம் என்கிற அடிப்படையில் இவர்கள் அதை எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இவ்வாறு ஆட்டோவில் எடுத்து சென்ற போதுதான் அந்த பகுதியில் அந்த கட்டப்பையில் வைத்து எடுத்து சென்ற அந்த நகைகள் காணாமல் தவறி கீழே விழுந்துக்கின. இதை கீழே அங்கிருந்த பகுதியிலிருந்து துரை என்கிற தூய்மை பணியாளர் பணியில் இருந்த பொழுது அந்த கட்டப்பையை பார்த்து அதில் நகை இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக நகராட்சி அதிகாரிகளிடமும் அதே போன்று காவல்துறையிடமும் தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே அந்த நகைகள் என்பது உரிய உரிமையாளரிடம், அதாவது ராதாகிருஷ்ணனின் மனைவி முத்துலட்சுமியிடம் அடையாளம் காணப்பட்டு அவரது நகை என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த நகை காணாமல் போன நகை பதட்டத்தில் இருந்த முத்துலட்சுமி நகைகள் கிடைத்ததை கண்டதும் அவர் கைகூப்பி அந்த தூய்மை பணியாளர் துரைக்கு நன்றி தெரிவித்ததோடு அந்த பகுதியிலே கதறி எழுத காட்சி பொதுமக்களிடம் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து உடனடியாக அந்த தூய்மை பணியாளர் துரை அவர்களை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவருக்கு உரிய மரியாதை வழங்கப்பட்டது காவல்துறை சார்பில். இந்த நிகழ்ச்சி என்பது திருவாரூர் பகுதியில் இன்றைய தினம் நடைபெற்றது. அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் இந்த நிகழ்ச்சியான சம்பவத்தை அந்த பதிவு செய்த நகராட்சி அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் பகிர்ந்திருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். அது அப்படியே பையில நான் உண்மையிலே அந்த பவுனே எனக்கு தெரியாது. எல்லாம் கொண்டு வீட்டில் வச்சுட்டு நான் போயிட்டேன். நான் பாட்டு கொடுக்குறவன். உங்க பேரு? கே துரை. குப்பசாமி. டோர் பக்கத்துல எத்தாப்பி வீடு. ஆண்டி தப்பு. ஏன்னா நான் கொண்டு வச்சுட்டு போயிட்டேன். வீட்டில் பார்த்து எனக்கு பையனுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஐயோ இல்ல பவுலா இருக்குப்பா அப்படின்னு. இப்ப எனக்கு பௌத்த மொழியில வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் பையன் போன் பண்ணி சொல்றான், அப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல ஒப்பாடி அப்படின்னா இதோ போறேன் அப்படின்ட்டு ஓடியா. அதுக்குள்ள வர ஐயா வேலை பாக்குறீங்க? நான் நகராட்சியிலையா? சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.